பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு காணொளியை பதிவிட்டிருந்தேன். சூனியத்தை சுட்டு பொசுக்கும் சூறாக்கள் என்ற அற்புதமான ஒரு தலைப்பில் நான் ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தேன். நிறைய மக்கள் பெரும் ஆதரவை அந்த வீடியோவுக்கு தெரிவித்திருந்தனர். நிறைய மக்களால் பார்க்கப்பட்ட காணொளியாக அது திகழ்ந்தது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். தவிர தன்னுடைய மனதினுடைய வேதனையை சூனியத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் கமெண்ட்ஸ் செக்ஷனிலே கொட்டி தீர்த்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானுக்கு கொடுத்த சக்திகளில் இந்த சூனியமும் ஒன்று சகோதரர்களே. ஷைத்தான் வணங்கிய வணக்கத்திற்கு கூலி கேட்கும்போது அவனுக்கு அல்லாஹு தஆலா உயிர் வாய்ப்பை தந்தான். கியாமத் வரைக்கும் உனக்கு உயிர் தரப்பட்டிருக்கிறது, கியாமத் வந்த பிறகு அவன் செத்து போயிடுவான். அந்த ஒரு வாய்ப்பை அவன் பயன்படுத்தி மக்களை நிம்மதி குலையச் செய்தான், வழி தவறச் செய்தான், குஃப்ரியத்தை ஏற்படுத்தினான், ஜினாவின் ஆசையை தூண்டினான், போதை பழக்கத்தை ஏற்படுத்தினான், கெட்ட சகவாசத்தோடு ஈடுபட வைத்தான். இப்படியெல்லாம் செய்யக்கூடிய அந்த இப்லீஸ், அந்த ஷைத்தான் பெரும் அளவுக்கு பதைக்க வைக்கக்கூடிய, பயமுறுத்தக்கூடிய, வாழ்க்கையில் அவன் சாக வேண்டும், அவன் விரக்தி நிலைக்கு சென்று அவன் செத்துவிட வேண்டும், அவனுடைய இன்னுயிரை இழந்து விட்டால் திரும்ப அல்லாவை வணங்குவதற்கு அவன் இருக்க மாட்டான் என்று அவன் கையில் எடுத்த ஆயுதம்தான் சூனியம் சகோதரர்களே. சில ஷைத்தான்கள், நாய்களை விட கேவலமான சில ஷைத்தான்கள் இந்த சூனியத்தை என்ன செய்து கொண்டிருக்கின்றன, இன்று வரை செய்து கொண்டிருக்கின்றன. நாய்களை கூட சொல்லக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கல்லன்ஆம் பல்ஹும் அவ்வல்லு என்று அல்லாஹ் சொல்வான். கால்நடைகள் மிருகங்களை விட கேவலமானவர்கள் என்று. மிருகங்கள் கூட மாறி மாறி யாருக்கும் சூனியம் வைக்காது, மிருகங்கள் கூட சூனியம் வைப்பதில்லை, மிருகங்கள் கூட பொறாமைப்படுவதில்லை. ஏதோ கிடைத்ததை சாப்பிட்டு உண்டு மகிழ்ந்து அல்லாஹ்வை புகழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதனால் நாய்களை கூட இந்த சூனியம் வைப்பவர்களுக்கு உதாரணமாக சொல்வதற்கு நாம் வெட்கப்படுகிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, பாதிக்கப்பட்ட மக்கள், நான் எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கிடையாது. சில பேர் சூனியமே இல்லைன்னு சொல்லி சில பைத்தியக்கார கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்கா இல்லையா? தனக்கு வழி வராத வரைக்கும் பிறருடைய வழி தெரியாது. அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வழி அவங்களுக்கும் அவங்கள படைச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஷைத்தான் அந்த சக்தியை வைத்து என்னதான் தலைகீழாக தண்ணி குடித்தாலும் மகா பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் சக்தியை நீங்கள் மறக்கலாகாது. அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களின் பெற்றோர்களோ அல்லது பாதிக்கப்பட்ட மக்களின் நெருங்கிய உறவோ, கணவனோ மனைவியோ யாரோ, இந்த மக்கள் ஐங்கால தொழுகைக்கு பிறகு கவலைப்பட வேண்டாம். பயமுறுத்துகின்ற சூனியத்தையே பயப்பட வைக்கக்கூடிய அற்புதமான வசனங்கள், பயமுறுத்தக்கூடிய சூனியத்தையே பொளபொளக்க செய்யக்கூடிய, பதைக்க வைக்கின்ற அற்புதமான வார்த்தைகள். என் ரப்பின் வார்த்தைகளுக்கு முன்னால் சூனியம் சுட்டு பொசுங்கும். சூனிய காரணம் சுட்டு பொசுங்குவான், சூனிய காரணம் சுட்டு பொசுக்கப்படுவான். சூனியம் ஷிர்கின் ஒரு சாரம், சூனியம் குஃப்ரின் ஒரு பாதிப்பு. அதனால் சூனியம் வைப்பவனும் அழிந்து போவான் சகோதரர்களே. ரப்பின் வார்த்தைகளை ஐங்கால தொழுகைக்கு பிறகு 21 முறை, 21 முறைன்றது குத்து மதிப்பாக சொல்கிறது தான். நீ எத்தனை முறைனாலும் ஓது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன் மேலே கருணை கொண்டு அவன் பெயரை நீ சொன்னதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூடிய விரைவில் அந்த பாதிப்பிலிருந்து உங்களையோ அல்லது சம்பந்தப்பட்ட மக்களையோ நிச்சயமாக என்ன செய்வான், விடுவித்து விடுவான், நீக்கி விடுவான் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள், ஸ்கிரீனிலும் தருகிறேன், வார்த்தையாலும் சொல்கிறேன். பிஸ்மில்லாஹி அலா தீனி வ நஃப்சி, பிஸ்மில்லாஹி அலா தீனி வ நஃப்சி, பிஸ்மில்லாஹி அலா அஹ்லி வ மாலி, பிஸ்மில்லாஹி அலா அவுலாதி, பிஸ்மில்லாஹி மா அஅதானிஹி ரப்பி, பிஸ்மில்லாஹி மா அஅதானிஹி ரப்பி, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஒரு நோட் புக்கை எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொன்றுமே, ஏன்னா எல்லா சேனலுமே உங்களுக்கு வசீஃபாக்களை சொல்லாது, எல்லா சேனலுமே உங்களுக்கு துஆக்களையும் திக்ரையும் கற்றுக் கொடுக்காது.
பொதுவான பயான்களில் கொண்டு போயிடும். வாழ்க்கையின் ஒரு மூமினின் மிகச்சிறந்த ஒரு உயிராக இருக்கக்கூடிய திக்ரும் துஆக்களும் இது போன்ற சில சேனல்களில் மட்டும்தான் சொல்லித்தரப்படுகிறது. ஏதோ செல்போனை பார்த்தேன் அதை கடந்து போனேன்றது இல்லாமல் அல்லாவுக்காக வேண்டுகிறேன், ஒரு நோட் புக் எடுங்க, இந்த சேனலில் பதியப்பட்ட ஒவ்வொரு துஆக்களையும் அதனுடைய சிறப்புகளையும் உட்கார்ந்து எழுதி என்ன செய்யுங்க, வாழ்க்கையில் பைஹாட் பண்ணிக்கொண்டே இருங்க. அதை வாழ்க்கையின் ரொட்டீனாக நீங்களும் செய்யுங்க, பிறரையும் செய்ய வச்சிருங்க. பிறரை செய்ய வைக்கும்போது உங்களுடைய துஆ கபூலாயிடும் இன்ஷா அல்லாஹ். நாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்லாம் சொல்கிறோமே, இது நம்மளை பாப்புலாரிட்டி பண்ணுறதுக்காக அல்ல. அந்த சவாபை நீங்களும் பாவியான நானும் பெறணுன்ற ஒரு நப்பாசையில் தான் என்ன செய்கிறோம், நாம் திரும்ப திரும்ப ஷேர் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சவாபை பாதிக்கப்பட்டவன் யாராவது செய்து அவர்கள் ரிலீஃப் ஆனாங்கன்னு சொன்னால் அத்தனை அவன் உணர்வுகளின் மகிழ்ச்சி அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்க போதுமானவன். அதனால் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். இப்போ மீனிங் நான் சொல்கிறேன். பிஸ்மில்லாஹி அலா நஃப்சி வ தீனி. யா அல்லாஹ், எனக்கும் என் மார்க்கத்திற்கும், பிஸ்மில்லாஹி அலா நஃப்சி வ தீனி, ரப்புல் ஆலமீனே, எனக்கும் என் மார்க்கத்திற்கும் உன் மாட்சிமை பொருந்திய மகத்துவமிக்க மகாசக்தி படைத்த உன் பெயரே போதும். உன் பெயரை உச்சரித்தா என் நஃப்ஸும் நல்லா இருக்கும், நானும் நல்லா இருப்பேன், என் மார்க்கம் என்னுடைய தீனும் நல்லா இருக்கும், என்னுடைய தீனும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா என்ன சொன்னேன், பிஸ்மில்லாஹி அலா மாலி வ அஹ்லி. ரப்பே, உன் திருப்பெயர், உன்னுடைய திருப்பெயர் என்னுடைய செல்வத்துக்கும் போதும் என் குடும்பத்துக்கும் போதும். பிஸ்மில்லாஹி அலா அவுலாதி, நான் பெத்த பிள்ளைகளுக்கு உன் திருப்பெயர் போதும். உன் திருப்பெயர் எவ்வளவு பரக்கத் வாய்ந்ததோ, உன் திருப்பெயர் எவ்வளவு மகாபெரிய சக்தி படைத்ததோ, அந்த சக்திக்கு முன்னால் கேவலமான ஷைத்தானிய சக்திகள் இவைகளை தொடுகின்ற நேரத்தில் உன்னத சக்தியாக இருக்கக்கூடிய நீ அதை மடக்கு, அதை துவம்சம் செய், அதை அழித்து விடு அப்படின்றத உணர்வோடு நீங்கள் ஓத கடமைப்பட்டிருக்கிறீர்கள். பின்னாடி அதுக்கப்புறம் என்னது, பிஸ்மில்லாஹி மா ஆதானிஹி ரப்பி, என் ரப்பு எனக்கு என்னென்னலாம் கொடுத்திருக்கிறானோ அது அத்தனையுமே என் ரப்பின் திருநாமங்களின் பாதுகாப்பில் இருக்கின்றன அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த வாசகம். அதுக்கப்புறம் அல்லாஹு அக்பர். ஷைத்தானே, நீ கடுகல்லடா, நீ சின்ன அணு இருக்குது பார், சின்ன கண்ணுக்கு தெரியாத தூசி, அந்த தூசியை விட எச்ச நீ, அந்த தூசியை விட நீ எச்ச. அல்லாஹு அக்பர், என் ரப்பு தான் உயர்ந்தவன், என் ரப்பு தான் உயர்ந்தவன். அல்லாஹு அக்பர், என் ரப்பு தான் உயர்ந்தவன், நீ எச்ச, என் ரப்பு தான் உயர்ந்தவன். இந்த வாசகத்தை நீங்க சொல்லும்போது சுட்டு பொசுக்கும் அந்த சூனியம், சுட்டு பொசுக்கப்படும் அந்த சூனியம். கவலை வேண்டாம், கஷ்ட வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வானாக. இன்றிலிருந்து அமல் செய்யுங்கள். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.